விதை மண்ணுக்குள் மறைந்திருந்தால்தான் ஒரு நாள் மரமாக வளர்ந்து பலருக்கும் பயனளிக்கும். ஒரு நாள் வெளியே முளைத்து வரும் போது மூக்கிலே விரல் வைத்துக் கொண்டு பிரமிப்பாக பார்ப்பார்கள். நீ மறைந்திருக்கும் காலத்தை குறித்து கவலைப்படாதே, இது ஆயத்தத்தின் காலம், வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கும் காலம். இருளில் நடக்கும் போராட்டம் யாருக்கும் தெரிவதில்லை. உன் புகழ் மட்டும்தான் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. முளைப்பதற்கு சில நாட்கள் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் முளைத்து வரும் என்பதில் விசுவாசமாக இரு. மனிதர்கள் இன்றைய நிலையை பார்த்து உன்னை பரிகாசம் செய்யலாம். தேவனுக்கு மட்டும்தான் உன் எதிர்காலம் தெரியும். தேவன் உன்னை குயவன் கையில் இருக்கும் மண்பாண்டத்தைப் போல் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன்னை குறைவாக மதிப்பிட்ட குரல்கள் ஒரு நாள் நடுங்கி நிற்கும். அடுத்த அதிகாரத்தை தேவன் உன் வாழ்க்கையில் எழுதப் போகிறார். பல திருப்பங்களோடு இருக்கும் கதைதான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுதான் எல்லோருக்கும் பிடிக்கும் கதையாக ஒரு நாள் மாறும். வெற்றியின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ பார்க்காத மேசையில் உனக்காக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பக்கத்தை திருப்பிக் கொண்டிரு, புத்தகத்தை மூடிவிடாதே. சுவாரஸ்யமான பக்கம் ஒன்று வரப்போகிறது. வாசிப்பை நிறுத்திவிடாதே, தொடர்ந்து படித்துக் கொண்டிரு. அப்போதுதான் ஒரு பக்கத்திற்கும் இன்னொரு பக்கத்திற்கும் இருக்கும் சுவாரஸ்யம் புரியும். பயப்படாமல் அடுத்த பக்கத்தை திருப்பு, அங்கேதான் அற்புதம் ஒன்று காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இயேசு எனும் சூரியன் உதித்து விடியலை காணப்போகிறார். விதையை மண்ணில் போட்டவுடன் முளைப்பதில்லை, மழைக்காலத்திற்காக காத்திருக்கும். தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக 9 மாதங்கள் காத்திருப்பாள். மாணவன் 1 வருடம் படித்த படிப்பை ஆய்வு செய்வதற்காக தேர்வு முடிவு நாளுக்காக காத்திருக்கிறான். கட்டிடத்தின் அடித்தளம் யார் கண்ணுக்கும் தெரிவதில்லை. அந்த அடித்தளம் தான் அத்தனை மாடிகளை தாங்கி நிற்கிறது. சூழ்நிலை, பயம், நினைவுகள், தோல்வி இன்று உன்னை உன் தாளந்துகளை வெளிப்படுத்த முடியாமல் கட்டி போட்டிருக்கலாம். சிறையில் கிடந்த யோசிப்பு ஒரு நாள் அமைச்சரானான். கல்லறைக்குள் இருந்த லாசர் உயிருடன் வெளியே வந்தான். தாவீதை தேவன் மேய்ச்சல் நிலத்தில் தயார்படுத்தினார். ஒரு நாள் அவன் திறமைகள் வெளிப்பட்டது. ராஜாவாக பதவியேற்றான். உன்னை வெளியே வரவிடாமல் தடுத்து வைத்திருக்கும் சூழலை தேவன் இன்று மாற்றப் போகிறார். ஒரு நாள் அத்தனை பேருக்கு முன்னாலும் சாட்சியாக வந்து நிற்பாய். நான் ஒரு பாவி, யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நீ நினைக்கலாம். இயேசு பாவிகளை தேடி வந்தார். பேதுரு மறுத்தான், தாவீது விழுந்தான். தேவன் ஒரு புதுக்கதை அவர்கள் வாழ்க்கையில் உருவாக்கினார். தேவனின் கிருபை உன்னை தகுதிப்படுத்தும். கவலைப்படாதே. தவறு செய்த மனிதன் பாவி அல்ல, செய்து உணராத மனிதன் பாவி. மனம் திரும்புதல் உன் எதிர்காலத்தின் நிச்சயம். அப்போது தேவன் ஒரு திருப்பு முனையை கொடுப்பார். கடந்ததை எண்ணி கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. முடிவு போல் இருக்கும் உன் வாழ்க்கை இன்று மாறப்போகிறது. சவால்கள் தான் உன்னை சாட்சியாக நிறுத்தும். உன் தைரியத்திற்கான வேராக மாறும். நாளுக்கு நாள் கிடைக்கும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி முன்னேறிச் செல். ஒரு நாள் நீ உயர்ந்து நிற்பாய். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91:1 சொல்கிறது. அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்தார் என்று ஏசாயா 49:2 சொல்கிறது. தாவீது மறைவில் இருந்தான். மோசே 40 வருடம் பாலைவனத்தில் மறைவில் இருந்தான். இயேசு கூட 30 வருடங்கள் அமைதியாக இருந்தார். பிறகு 3 வருடத்தில் இந்த உலகத்தையே மாற்றினார். அந்த இயேசு இன்று உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென்.